வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் கேரளாவுக்கு மேற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் தென் மாவட்ட கடலோரங்களில் மன்னார் வளைகுடாவிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்றும் நாளையும் மன்னார் வளைகுடாவில் தொடர்ந்து நிலை கொண்டு நாளை மாலைக்கு பிறகு தென் மாவட்டங்கள் தரையேறி அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு அரபிக்கடல் சென்ற பிறகு தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, தென் மாவட்டம் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலனங்களை கொடுக்க வாய்ப்புள்ளது. மேலும் வங்கக்கடலில் ஏப்ரல் 18ஆம் தேதி வளிமண்டல சுழற்சி உருவாகி தமிழக நிலப்பரப்பை ஒட்டி அமைந்திருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அரபிக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று வெயில் சற்று தென் மாவட்டங்களுக்கு அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது திருநெல்வேலி, பாளையங்கோட்டையில். மேலும் வட மாவட்டங்களை பொறுத்தவரை வெயிலின் தாக்கம் சற்று குறைந்திருந்தாலும் ஏப்ரல் 18ஆம் தேதி முதல் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 18, 19, 20 தேதிகளில் அதிகபட்சம் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் 40 டிகிரி செல்சியஸும் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 21, 22 தேதிகளில் சற்று வெயிலின் தாக்கம் குறைந்திருந்தாலும் ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிலை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் ஏற்றமும் இறக்கமுமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஏப்ரல் 15 செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் புதுக்கோட்டை, மேற்கு பகுதி, சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களில் ஓரிரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பகல் நேரங்களில் வெயில் அதிகரித்திருந்தாலும் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று பரப்பில் சற்று குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் 15 செவ்வாய்க்கிழமை, நாளை ஏப்ரல் 16ஆம் தேதி புதன்கிழமை தமிழகத்தில் சற்று மழையின் தீவிரம் குறைந்திருந்து மீண்டும் ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சலனமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஏப்ரல் 15ஆம் தேதியை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை மாலை நேரங்களில் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென் மாவட்டங்களுக்கும் அங்கே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை சற்று கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் சற்று கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று தேனி மாவட்டத்திலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்திலும் கூடுதலான பரப்பில் அங்கே கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாய் பொறுத்தவரை பெரும்பாலும் வருகிற நாட்களில் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. காற்று தென்மேற்கு காற்று கணவாய் பகுதியில் நுழைவதால் ஒரு நாளைக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும், ஒரு நாளைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும். காற்றின் வேகம் குறைந்த நேரத்தில் உங்களுக்கு மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் சற்று அதிகரித்த நேரத்தில் கிழக்கு பகுதி தாராபுரம் சுற்று வட்டாரங்கள் மேலும் கரூர் மாவட்டத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று குறைவாக நேரத்தில் உங்களுக்கும் லேசான மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது. காற்று அதிகரிக்கும் போது உங்களுக்கு காற்று மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று திருப்பூர் மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை அங்கங்கே ஒரு இரு இடங்களில் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த இடங்களுக்கும் அங்கங்கே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நள்ளிரவுக்கு பிறகு கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்கள் பெரும்பாலும்
டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு அல்லது கருமேகங்கள் மட்டுமே சூழ்ந்து காணப்படும். இன்று பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகா இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பிலும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இரு இடங்களில் தென் மாவட்டங்கள், மேலும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த இடங்களை பொறுத்தவரை இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை நாளை ஏப்ரல் 16ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகாவுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் உள்பகுதியிலும் இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 16ஆம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் 17ஆம் தேதி சற்று பரப்பில் கூடுதலாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மத்திய மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில், மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு வருகிற நாட்கள் அனைத்து நாட்களுமே மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. இதில் ஏற்றமும் இறக்கமுமாக நிலப்பரப்பில் மட்டுமே மழைப்பொழிவு கூடுதலாகவும் குறைவாகவும் அமையும். வருகிற நாட்களில் ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 18, 19, 20ஆம் தேதி வரை தமிழகத்தில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து மழை கிடைக்க சற்று வாய்ப்பு குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் மத்திய மாவட்டங்கள், திருச்சி சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான வாய்ப்பு, மழைக்கு கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது. ஏப்ரல் 20ஆம் தேதி வரை. ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகா, தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு சில இடங்களில், பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 21, 22, 23, 24 தேதியில் தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 25, 26 தேதிகளும் தொடர்ந்து சற்று ஓரிரு இடங்கள் பரப்பில் சற்று கூடினாலும் மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே வருகிற நாட்களில் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உள் மாவட்டங்களுக்கு இப்போது சற்று பரப்பில் ஏப்ரல் 15, 16 தேதிகளில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களை மழை கிடைத்தாலும் ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை உள்பகுதியிலும் சற்று மழையின் அளவு கூடுதலாக இருக்கும். ஏப்ரல் 20ஆம் தேதி பிறகு தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிலை பொறுத்தவரை இன்று ஏப்ரல் 15, 16 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு சற்று வெயில் அதிகரித்திருந்தாலும் ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் சற்று வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிலும் ஏப்ரல் 18, 19, 20 தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 40 டிகிரி செல்சியஸ் வரை பெரும்பாலான இடங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. 39 டிகிரி செல்சியஸ் அதைவிட சற்று குறைவான பரப்பிலும் குறைவான இடங்களிலும் 38 டிகிரி செல்சியஸும் பெரும்பாலான மாவட்டங்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 21, 22 தேதிகளில் வெயில் சற்று குறைந்திருந்தாலும் மீண்டும் ஏப்ரல் 23ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயில் தமிழகத்தில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரி கடலில் பெரிய நிகழ்வு எதுவும் இல்லை. தொடர்ந்து காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற நாட்களில் வளிமண்டல சுழற்சி மட்டுமே வங்கக்கடலாக இருந்தாலும் சரி, மன்னார் வளைகுடாவாக இருந்தாலும் சரி, வளிமண்டல சுழற்சி மட்டுமே நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.